மீனம்பாக்கம் சாலையில் திடீரென ஏற்பட்ட ஆளையே விழுங்கும் பள்ளம். பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்தால் அதிர்ச்சியில் உறைந்த பயணிகள். உடையும் தருவாயில் இருந்த பாதாள சாக்கடையை கவனிக்காமல் போன அதிகாரிகள். சென்னை மீனம்பாக்கத்துல இருந்து கிண்டி போகக்கூடிய ஜிஎஸ்டி சாலைக்கு நடுவுல பாதாள சாக்கடையோடைய குழியோடைய மூடி சேதமடைஞ்சு உடையிற தருவாயில இருந்துச்சு. இதை கவனிக்காம அங்க நிறைய வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கியிருக்காங்க. இந்த நிலையில மீனம்பாக்கத்துல இருந்து கிண்டி நோக்கி வந்துட்டு இருந்த மாநகர அரசு பேருந்து ஒண்ணு சாலைக்கு நடுவுல சேதமடைஞ்சிருந்த அந்த பாதாள சாக்கடையோடைய குழி மூடி மேல ஏறினதுல திடீர்னு அது உடைஞ்சு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த பள்ளத்துல பேருந்துடைய சக்கரம் பள்ளத்திலேயே சிக்கி இருக்கு. இதை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த பயணிகளும் ஓட்டுநரும் பள்ளத்துல சிக்கி இருந்த பேருந்தை மீட்க முடியாம ரொம்பவே அவதிக்குள்ளாக்கி இருக்காங்க. கீழே இறங்கி மாற்று பேருந்து பயணிகள் அனுப்பப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இழுவை வாகனம் மூலியமா மாநகர அரசு பேருந்தை மீட்டிருக்காங்க. இந்த நிலையில சாலையில ஏற்பட்ட இந்த திடீர் பள்ளத்தால சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கா. அங்க வந்த போக்குவரத்து போலீசார் அந்த பள்ளத்துக்கு முன்னாடி பேரிகார்ட்களை வச்சு பொதுமக்களை எச்சரிச்சிருக்காங்க. இந்த நிலையில அதை சரி செய்யறதுக்கு பணிகள்ல இப்போ ஈடுபட்டு வராங்களாமா. எப்பவும் பரபரப்பா காணக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில இப்படி திடீர்னு ஒரு பள்ளம் ஏற்பட்டு மாநகர அரசு பேருந்து உள்ள சிக்கினது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.